டிவிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டென்டேட்டிவ் ஷெடியூல் ஃபார் த ஆன்லைன் கவுன்சிலிங் அலாட்மெண்ட் ப்ராசஸ் ஃபார் த நீட் யூஜி எம்பிபிஎஸ் பிடிஎஸ் பிஎஸ்சி நர்சிங் 2024. ஸோ ஒரு டென்டேட்டிவான ஒரு கவுன்சிலிங் ஷெடியூல்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு நீட் தேர்வு மூலமாக தகுதி பெற்ற மாணவர்களுக்கு மருத்துவம் படிக்கக்கூடிய எம்பிபிஎஸ் பிடிஎஸ் பிஎஸ்சி நர்சிங்கான 2024க்கான ஆன்லைன் கவுன்சிலிங்குடைய பார்த்திங்கன்னா டென்டேட்டிவான ஷெடியூல் டேட்டும், ஸோ ஆல் இண்டியா கோட்டா ஃபார் 15% டிஎம்டி யூனிவர்சிட்டிஸ் ஆர் ஆல் ஏஐஎம்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்டு ஜிப்மர் இன்க்ளூடிங் த பாண்டிச்சேரி அண்டு காரைக்கால். ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு டென்டேட்டிவான ஷெடியூல் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இது நீட்டு தேர்வு எழுதி தகுதி பெற்ற மாணவர்கள், மருத்துவராகும் என்ற கனவோட இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஸோ அதோடைய கவுன்சிலிங் ஷெடியூல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதர்ஸ் அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்மே ஸ்டார்ட் பண்ணுற டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 இந்த மாதிரி கேட்டகரியில் நடக்குது. ஸோ அதோட டேட் ஷெடியூல், ஸோ க்ளோசிங் டேட் என்ன, ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரவுண்ட் 1 பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா August 14 ஸ்டார்ட் ஆகுது. அதாவது அவங்களுடைய வெரிஃபிகேஷன் ஃபார் டென்டேட்டிவ் சீட், அதாவது பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்எம்சியுடைய இது August 14 to August 16 ஸ்டார்ட் ஆகுது. தட் இட் மீன்ஸ் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் August 14 August 20, அதாவது டேட்டு கொடுத்துருக்காங்க. அதோடய டைம் அப் டு 12 noon வரைக்கும் நீங்கள் சர்வர் டைமில் பண்ணிக்கலாம். பேமெண்ட் ஃபெசிலிட்டிஸுமே அதே ஷெடியூலில் நீங்கள் August 20 24 சர்வர் டைமில் பண்ணிக்கலாம். ஸோ ரவுண்ட் 1 சாய்ஸ் ஃபில்லிங் டைம் எப்போ அப்படின்னா August 16 ஸ்டார்ட் ஆகி August 20 முடியுது. இவங்களுக்கான அந்த ப்ராசஸ் ஃபார் அலாட்மெண்ட் சீட் அடுத்த நாளே, ஸோ 20 முடியும் போது 21 August 2024 22 அவங்களுக்கு அலாட்மெண்ட் சீட் அலாட் ஆகிடும். ஸோ இதோடைய ரிசல்ட் எப்போ வருதுன்னா நெக்ஸ்ட் டே 23 August வருது. ரிப்போர்ட்டிங் ஃபார் ஜாயினிங் ரவுண்ட் 1 சீட்டு கிடைச்சவங்க எப்போ போய் ஜாயினிங் பண்ணோன்னா August 24 to August 29 அவங்க ரவுண்ட் 1 நீங்கள் எந்த காலேஜ் எடுத்துருக்கீங்களோ அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். வெரிஃபிகேஷன் ஃபார் ஜாயின்டு கேண்டிடேட் பை த இன்ஸ்டிடியூஷன் அண்ட் ஷேரிங் டேட்டா பை எம்எம்சிக்கு இவங்களுக்கு டேட் பார்த்தீங்கன்னா August 30 August 31 இவங்க ரவுண்ட் 1 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ இவங்களுக்கு இந்த டேஸ் ப்ராசஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 7 நாள், அவங்க சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு 5 நாள், சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு அலாட்மெண்ட் ஆகிறதுக்கு 2 நாள், கன்ஃபர்மேஷனுக்கு 1 நாள், ஸோ அவங்க ஜாயின் பண்ணுறதுக்கு 6 days டைம் கொடுத்து, ஸோ ஃபைனலாக லாஸ்ட்டு 31 August 31 ரவுண்ட் 1 கம்ப்ளீட் ஆகுது. ரவுண்ட் 2 எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா September 4 September 5. ஸோ இதுக்கான அது அவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஆன்லைன் September 5 September 10. ஸோ இவங்களுக்கு ஏறத்தாழ ஒரு 6 நாள் டைம் தராங்க. ஸோ இவங்க பேமெண்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டேட்குள்ளே அந்த சர்வர் டைமில் 12 noon நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் 2 சாய்ஸ் ஃபில்லிங் டேட் பார்த்தீங்கன்னா September 6 September 10. ஸோ இந்த டேட்டில் 5 நாள் டைம் தராங்க. ஸோ இவங்க September 11 அவங்களுக்கு ப்ராசஸ் ஃபார் சீட் அலாட்மெண்ட் ஆகக்கூடிய டைம் 11 to 12. ஸோ இவங்களோட ரிசல்ட் கன்ஃபர்மேஷன் 13 September. இவங்க ரிப்போர்ட் ஃபார் ஜாயினிங் ஃபார் அந்த பர்டிகுலர் காலேஜ் September 14 September 20 ஜாயின் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் இந்த வெரிஃபிகேஷன் ஃபார் ஜாயின்டு இந்த கேண்டிடேட் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க எம்சிசிக்கு பார்த்தீங்கன்னா இவங்க அந்த இன்ஸ்டியூட்டுக்கு ரிப்போர்ட் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா September 21 September 22. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ரவுண்ட் 2 கேட்டகரி September 22 முடியுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கேட்டகரிஸ் ரவுண்ட் 3. ஸோ ரவுண்ட் 3 பொறுத்தளவில் எப்போ ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா September 25 to September 25 to 26 பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வெரிஃபிகேஷன் டென்டேட்டிவ் சீட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா இவங்க September 26 October 2 வரைக்கும் அந்த ஆன்லைனில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் டேட் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 3க்கு September 27
அக்டோபர் 2 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் டேட் வந்து அக்டோபர் 3, அக்டோபர் 4 கொடுத்துருக்காங்க. ஸோ கன்ஃபர்மேஷன் ஃபார் சீட் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5 கன்ஃபர்மேஷன் ஆகுது. ரிப்போர்ட் ஃபார் ஜாயினிங் வந்து அக்டோபர் 6 அக்டோபர் 12 அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெரிஃபிகேஷன் ஃபார் ஜாயின்ட் கேண்டிடேட் பை த இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து டேட் வந்து லாஸ்ட்டாக அக்டோபர் 15 அவங்க ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் ரவுண்ட் 3 ஃபார் த ஆல் இண்டியா ஆர் டிஎம்டி யூனிவர்சிட்டிஸ், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இவங்களை வந்து எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஎஸ்சி நர்சிங்கான டேட் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 3 ரவுண்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆன்லைன் ஸ்டார்ட், அதாவது ஆன்லைன் வேக்கன்சிஸ் ரவுண்ட் ஃபார் த ஆல் இந்தியா கோட்டா அண்டு டிஎம்டி யூனிவர்சிட்டி, அதாவது தனியார் யூனிவர்சிட்டிக்கான எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஎஸ்சி நர்சிங்க்கான கவுன்சிலிங் டேட் வந்து அக்டோபர் 16 அக்டோபர் 20 ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இவங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் பார்த்தோன்னா அக்டோபர் 17 அக்டோபர் 20 போட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்கான சீட் அலாட்மெண்ட் அக்டோபர் 20 to 22 வந்து கிடச்சிருது. ரிசல்ட் கன்ஃபர்மேஷன் 23 ஆகுது. இவங்க அந்த காலேஜ் ஜாயின் பண்ணுற டேட் வந்து அக்டோபர் 24 அக்டோபர் 30. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அக்டோபர் 30 பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கவுன்சிலிங், அதாவது எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஎஸ்சி நர்சிங்க்கு நீட் மூலமாகவும் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்டி யூனிவர்சிட்டிக்கான கவுன்சிலிங் ஷெடியூல்ஸ் பார்த்திங்கன்னா ஓவரால் ஷெடியூல்ஸ் வந்து அக்டோபர் 30 முடிகிற மாதிரி டென்டேட்டிவ் ஷெடியூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக யாரெல்லாம் வந்து நீட்டு தேர்வு கிளியர் பண்ணி ஸோ நீட் மூலமாக எம்பிபிஎஸ் சீட்டு எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஎஸ்சி நர்சிங் எடுக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது டவுட்டு, கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி போகிறது, ஸோ உங்களுக்கு தேவையான அந்த கட் ஆஃப் மார்க் வச்சு என்னென்ன காலேஜஸ் கிடைக்கும், இந்த மாதிரி டவுட் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷன் தரேன், நீங்கள் இன் பர்சனாக எனக்கு கால் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.